கபாலில ரஞ்சித் ரஜினி சார் கிட்ட எப்படி வர்க் வாங்கினாரு? ரஜினி சார் ஒரே டேக்லயே ஆக்ட் பண்ணிடுவாரா? இந்த படம் இஸ் மோர் டைரக்டர்ஸ் ஃபில்ம். ஸோ அதனால் டைரக்டருக்காக இன்னொரு டேக் இருந்திருக்கும். ஆனால் தலைவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லுவார், என்னங்க அந்த ஆள் அடிக்க வர மாதிரியே வர்றாரு, இன்னொரு டேக் கேட்டுருவார் போல இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் சீன். இந்த படத்தில் நாங்கள் நடித்து முடித்த உடனே ரஞ்சித் அப்படியே அவர் அந்த மானிட்டர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்கிட்ட வந்து தலைவர் சொன்னார், விஜய் அதனால் என்னங்க இப்படி பார்த்துட்ருக்காரு, இன்னொன்று ஒன் மோர் டேக் கேட்டுருவாரா? ஒன் மோர் கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க, வேர்த்துருதுங்க, என்னங்க இது யாருமே என்ன கேட்டதில்லை 14 இயர்ஸில் அப்படின்னாரு. அவர் மெதுவாக எந்திரிச்சு அப்படியே ரஞ்சித் நடந்து வந்தார். கிட்ட வந்தோடனே நேராக போய்ட்டு தலைவர் நேராக போயிட்டு சொன்னார், அதை பாருங்க நான் 40 வருஷம் சர்வீஸில் இதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு, ஒன் மோர்லாம் என்னால் பண்ண முடியாது, தயவுசெய்து ஒன் மோர்லாம் கேட்காதீங்க, எனக்கு பயமாகுது அப்படின்ட்டார். அண்ட் he comes back to tell me that விஜய் இப்படிலாம் நடிச்சிடலாம், எனக்கு அவார்டு கொடுத்துட போகிறாங்க விஜய், என்ன விஜய் பயமாக இருக்குது விஜய் அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஐ எம் ஷுர் ரஜினி சார் வேறு வழி இல்லை, இந்த படத்தில் உங்களுக்கு அவார்டு கொடுத்தே ஆவாங்க. ஸோ இட்ஸ் நாட் த செகண்ட் டேக், த ஃபர்ஸ்ட் டேக். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது நல்லா எழுதுறீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் டீச்சர் வாத்திச்சியாக இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா வாத்திச்சு இல்லைன்னா ஓகே இது போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. நம்ம டைரக்டர் வந்து நல்ல வாத்தியார், அதனால் கட்சி வரைக்கும் புழிஞ்சு எடுத்து எங்களெல்லாம் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிற அளவுக்கு எங்களை நடிக்க வச்சிருக்காரு. கபாலியோட ஆக்டிங் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கபாலி அப்படின்னு வந்து ஒரு ஃபில்ம் கேம் டு மீ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன்னா ரஞ்சித் சாரை மீட் பண்ணுறதுக்காக என் மேனேஜர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், டைரக்டர் ரஞ்சித் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றா சரி ஓகே, அவன் என்ன படம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார் உங்களுக்கு தான் தெரியும்ல சார், நம்ம இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இந்த இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஆழ்வார்பேட் பாய் சார் அவர், அதனால் ஆழ்வார்பேட்டில் தான் ஆஃபீஸ் இருக்குது, அந்த மாதிரி படம் தான் சார், அதனால் நீங்கள் சும்மா போய் பாருங்கள் சார், ஜாலியாக இருக்கும் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னையா சொல்கிறேன்? ஆமாம் சார், நீங்கள் தான் எல்லோரையும் போய் பார்ப்பீங்க, பிகாஸ் நான் வந்து யார் கூப்பிட்டாலும் நான் போய் பார்ப்பேன், பிகாஸ் ஆஸ் அ டைரக்டர் இஸ் அ மேன் ஹூ இஸ் கோயிங் டு மேக் அன் ஆக்டர். ஸோ நான் வந்து போகிறேன், போய் அங்கே ஆஃபீஸ் கிட்டே போனோடனே தான் தென் ஐ ரியலைஸ் இது பார்த்தா அந்த மாதிரி தெரியல. அந்த மைக்ரோசாஃப்ட்டில் படிச்சுட்டு இங்கிலீஷ் படம் பண்ணுறேன் இல்லை இந்த மாதிரி ஒரு குரூப் வரும், நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம கூட படித்த பசங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ திருப்பி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன சங்கர் இந்த மாதிரி ஏதோ இங்கிலீஷ் படம் ஃப்ரெஞ்சு படம் நீங்கள் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு. சார் அப்படி தான் சார், போய் போங்க சார் அப்படின்ட்டார். நானும் ஒரு வெள்ளை கண்ணாடி ஒன்று மாட்டினேன், நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனேன்னா டைரக்டர் வந்து அளவு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போனார். இந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர் அப்படின்னாரு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நான் சார் இந்த கேரக்டர் பற்றி படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க, அண்டு இதை பற்றி நாங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட சொன்னோம், ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன், டக்குன்னு கண்ணாடியை கழட்டு கேட்டேன், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னா. என்னங்க எப்படி கேட்குறீங்க, ரஜினிகாந்த் சார் தாங்க ஹீரோ அப்படின்னாரு. சாரி பிரதர், இல்லைங்க நீங்கள் என் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா. நீங்கள் தான் ரஞ்சித் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ரஞ்சித் தான் மெட்ராஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், மெட்ராஸ் படம் நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி இப்போது ரஜினி சார் படம் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், பட் ஆனால் உங்கள் முகம் எனக்கு தெரியாது, நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா. அதெல்லாம் ஓகேண்ணா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு லுக் டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்துடுங்க அப்படின்னாரு. நான் வெளியே போனேன். வெளியே போய் மேனேஜர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டேன், நான் சொல்ல வேண்டியதுனா ரஜினி சார் படம் அப்படின்னு. சார் ரஞ்சித்துன்னு சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் இவ்வளோ மோசமான டுமாங்குள்ளியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா. வெளியே போய் மேனேஜரை சம்மர் ரைடு ப்ளஸ் அவர் சொன்னார், சார் டென்ஷன் ஆகுதுங்க சார், ரஞ்சித் சார் வந்து பேசியிருக்காராம், அவர் என்ன சொன்னாராம், இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை அப்படின்னு, நீங்கள் படத்தில் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் யாருன்னு தெரிஞ்சு போடுறது தான் வந்து இட்ஸ் அ குட் மேனர்ஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் மேனேஜர் சொதப்பினதுக்கு நான் சாரி ரஞ்சித் சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஆக்டிங் பார்த்து ரஜினி சார் எப்பயாச்சும் உங்களை பாராட்டி இருக்காரா? நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் சார் பார்த்தோன்னே என்கிட்ட சொன்னது என்னென்னா, பார்த்தேங்க பேய் மாதிரி நடிச்சிருந்தேங்க, பயமாக இருந்துச்சுங்க அவங்களை பார்க்குறதுக்கு. இந்த போலீஸை நடிச்சிங்களே ஒரு படம்,
நான் வந்து சொன்னேன், சார் நிறைய படத்தில் போய் நினச்சிருக்கேன், இந்த இல்லைங்க அந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டெர்றாங்க, உங்களை பார்த்தாலே கோவம் வருங்க அப்படின்னாங்க. மௌனகுரு சார், நான் தேவி தியேட்டரில் போய் பார்த்தேன், வெரி நைஸ் ஃபில்ம் அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவ்வளோதான். அது வரைக்கும் தான் அந்த ஒரு பிளாக் வாஸ் சார், என்ன ரஜினி சார் கூட நடிக்க போகிறோமே அப்படின்னு. அவங்க இட் இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் வே ஆஃப் அப்ரிஷியேட்டிங் பீப்புள் அண்ட் கெட்டிங் க்ளோஸ் டு தெம். ஏன்னா ஒரு சீனில் நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா ஆக்டருக்குள்ளேயும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். இருந்தால் தான் வந்து சீன் வில் ஒர்க் அவுட் குட். அதை வந்து he breaks it very beautifully, by appreciating and saying nice things about your co-star. என்னை அப்ரிஷியேட் பண்ணது வந்து he liked ஓரம்போ. அதை பார்த்து சொன்னாங்க, பரட்ட மாதிரியே இருந்துச்சு விஜய் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தட் வாஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் த மௌனகுரு திங் விச் ஹி அப்ரிஷியேட்டட். அதுக்கப்புறம் வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் a nice journey and this film is going to be very, very good because he has acted his age in the film. நம்ம நார்மலாக நம்ம படம் பார்க்குறோன்னா, ரஜினி சார் படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், யங்காக மரத்தை சுற்றி ஓடி பாட்டெலாம் பாடி ஜாலியாக லவ் பண்ணி அப்படி இருப்பார். கொஞ்சோண்டு ஃப்ளாஷ்பேக்கில் வயசானவர். பட் this he has lived his age and director Ranjit has characterized him so beautifully. Ranjit as a person is a very profound and knowledgeable person and he knows how to use his characters. அவங்க ஏஜில் அவங்க பண்ணுற சேட்டைகள் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் a different Rajinikanth is what you want to see. ரஜினி சார் கூட ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு ஷிவரிங்கா இல்லையா? See, as an actor what you have to do is like நீங்கள் வந்து இவங்க படம் நடிக்கிறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் யூ வாண்ட் டு பிரிங் அவுட் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மேலே பயங்கர மரியாதை அண்ட் ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். அங்கே நான் நடிக்கும்போது ஒன் திங் I felt is he is also like us and he is very humble and is a nice person. That is what has taken him to places today. அவர் கூட நடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆக்சுவலாக பார்க்குறத விட இட்ஸ் a great blessing. ஸோ மேலே தோலெல்லாம் கையெல்லாம் போடும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபீலிங்கு, அதை வந்து சொல்லலாம் முடியாது, நீங்கள் ஃபீல் பண்ணி தான் பார்க்கணும். கபாலி ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சப்ப உடனே நீங்கள் இதை யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? கபாலி படம் சான்ஸ் கிடைச்சது வந்து ஆக்சுவலாக நான் யார்ட்டையுமே சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் வந்து நான் ரொம்ப பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் 8 days கழித்து நான் வந்து தூத்துக்குடி போயிருந்தேன். தூத்துக்குடியில் இன்னொரு ஆக்சிடென்ட் ஆகி மூஞ்சிக்கெல்லாம் உடஞ்சி கபாலி சைன் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து மூஞ்சிக்கெல்லாம் ஊதி இருக்கும்போது தான் நான் என் மனைவியர் கேட்டாங்க, இன்னும் இப்படி ஆகிட்டிங்களே, சினிமாலாம் நடிக்கணுமேனு. நான் அப்போ தான் சொன்னேன், சினிமாவில் இல்லைம்மா, அடுத்த கபாலின்னு ரஜினிகாந்த் சார் படத்தில் நடிக்கிறேன், மூஞ்சி இப்படி ஊதி போச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற போது தான் they all knew I am acting with Mr. ரஜினிகாந்த் சார். அப்படின்னா அந்த 8 daysக்குள்ளே வர ப்ளஸ் ப்ரெஸ்லலாம் வந்து people have started talking about it. அல்டிமேட் ஸ்டார் தலை, அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்ன? சரி, அது தலைவர் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் success comes based on the humanity, the human who you are. Cinema is a place enga they appreciate you for what you are. So rendu perume I found them very down to earth and very nice human. So idhirundu what we could see infer out of this enna, if you are a great human and you are a nice person by birth and being by your behavior, you'll be appreciated, you'll be taken places, which is what you need to learn than finding a difference between these two people. No, both the success is only because they are very nice people. தலையா தலைவரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் தலையும் தலைவரும் ரெண்டு பேரும் ஆர் குட் பீப்புள் அண்ட் பீப்புள் வித் குட் ஹார்ட் அண்ட் வெரி நைஸ் அண்ட் டவுன் டு earth. எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், பைபிளே சொல்லிடுறது. அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த ரீசன் தே ஆர் வாட் தே ஆர் டுடே. கபாலிய ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த மைண்ட் செட்டோட வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கபாலியை பார்க்க வரவங்க வந்து ரஞ்சித்தின் ரஜினிகாந்தை பார்க்குறதுக்காக வந்தீங்கன்னா இட் பி a great film for you. That's what I would say. Mr. Rajinikanth superstar has come with different avatars
இது வந்து ரஞ்சித்தோடைய அவதார். கபாலி பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.